எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேத்து விஷால் என்ன பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனிமேல் தியேட்டரில் வந்துட்டு இந்த ரிவ்யூவர்ஸை உள்ளே விடக்கூடாது, 3 நாளைக்கு பப்ளிக் ரிவ்யூவே வந்துட்டு உள்ளே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக கொதிச்சு பேசியிருக்காரு. இதை தியேட்டர் உரிமையாளர்களும் ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு 3 நாளில் வந்துட்டு மக்கள் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் வேறு யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக இதை மற்ற எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு பயங்கரமாக கொந்தளிச்சு பேசியிருக்கேன். நம்மளுடைய யூடியூப் ரிவ்யூவர் பிரசாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 3 நாள் ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்றது சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுடுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நல்லா இல்லாத படத்தை நாங்க நல்லா இருக்குன்னு சொன்னா படம் ஓடிடுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பயங்கரமான கேள்வியை முன்னெடுத்து வச்சிருக்கிறாரு. இது கூட பரவாயில்ல, ஒரு படத்துக்காக கடினமா உழைக்கிறோம் அப்படின்ட்டு நடிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நடிகரை தவிர வேற யாருமே கடினமா உழைக்கலையா? அளவுக்கு அதிகமா ப்ரொமோஷன் பண்ணி மக்களை ஏமாற்றி ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்க வைக்கிறீங்களே, இது தப்பா தெரியலையா? தப்பை இவங்க கிட்ட வச்சுக்கிட்டு ரிவ்யூவை சரியில்லை, ஆடியன்ஸ்க்கு படம் பார்க்க தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொதிச்சு எழுந்து பேசியிருக்காரு பிரசாந்த் அவர்கள். இவர் சொல்றதும் கிட்டத்தட்ட கரெக்டாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் பிரசாந்த் சொல்றதும் கரெக்டாக தான் இருக்குது. நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்துட்டு மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆல்ரெடி பார்த்துட்டு வந்த மக்கள் சொல்றதை வச்சு ஒரு படம் நல்லா இல்லைன்னு எப்படி முடிவு பண்ண முடியும்? எனக்கு படம் நல்லா இருக்கும், உனக்கு படம் நல்லா இருக்காது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசனை இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது ஒருத்தர் பார்த்துட்டு வந்து நல்லா இல்லைன்னு சொன்னால் அதை வச்சு மற்றவங்க முடிவெடுக்கிறது அப்படின்றது தப்பு. அட் த சேம் டைம் யூஸ் சொல்றதும் தப்பு. நல்லா இல்லாத படத்தை எடுத்து வச்சுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்க வைக்கிறீங்க, பயங்கரமா அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு யூஸ் சொல்றதும் கரெக்டாக தான் தெரியுது. இது என்னதான் முடிவு பண்றது மக்களே? உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.